அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு விழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். திருமுழுக்கின் வழியாக நாம் கடவுளின் பிள்ளைகளாக ஆகியிருக்கின்றோம் என்பதை உணர இன்றைய திருவழிப்பாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இறைமகன் இயேசு இந்த உலக வரலாற்றில் தோன்றி மானிடரான நாம் செய்ய வேண்டியவற்றை தமது எடுத்துக்காட்டான வாழ்வு மூலம் நமக்கு கற்பித்தார். தூய ஆவியின் அருளை பெற்று கடவுளுக்கு உகந்த வாழ்வு வாழுமாறு திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்க பெற்றிருக்கின்றோம். கிறிஸ்து இயேசுவை போன்று இறை தந்தையின் திருவுளத்துக்கு நம்மை முழுமையாக கையளிக்கும் மனம் வேண்டி இந்த திருப்பலியில் பங்கு பெறுவோம். கனிகள் பொழியனுமே வல்லமையோடு வாழனுமே, வரங்கள் கனிகள் பொழியனுமே வல்லமையோடு வாழனுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கனுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து பெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த நாளோடு கிறிஸ்மஸ் காலம் நிறைவுக்கு வரும். வருகின்ற வாரத்திலிருந்து பொது காலம் தொடங்க ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய திருமுழுக்கு என்பது ஆண்டவர் தனது பொது வாழ்வை தொடங்குவதை நமக்கு முன்னறிவிக்கின்றது அல்லது எடுத்து காட்டுகிறது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை பிறருக்காக தன்னை பலியாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்காக இருந்தது. அந்த திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகின்ற நாம் நம்முடைய திருமுழுக்கை நினைவில் கொண்டு திருமுழுக்குக்கேற்ப நாம் வாழுகிறோமா அல்லது நம்முடைய மனித இயல்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்து தவறிப்போன நேரங்களுக்காக மன வருத்தமடைவோம். ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. மனத்தவர்க்கு அமைதி உண்டாகுக. வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். யார் உமது மேலான ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறை
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூயாவி இறங்கி வர அவரை உம்மன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூயாவியாலும் பொது பிறப்படைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 55ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 தொடக்கம் 11 முடிய. ஆண்டவர் கூறுவது: தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணம் இன்றி திராட்சை ரசமும் பாலும் பருகுங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகின்றீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டியது மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ராயேலின் தூயரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறைகளை, தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டுவிடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள குணமுடையவர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகில் இருந்தும் விண்ணுலகிற்கும் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்புவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரை: மீட்பெறலும் ஊற்றுக்களிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகழ்ந்து கொள்வீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. உங்கள் பதில்: மீட்பெறலும் ஊற்றுக்களிலிருந்து. அந்நாளில் நீங்கள் சொல்லுவதாவது: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். உங்கள் பதிலுரை: ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகம் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ராயேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார்.
உங்கள் பதில், மீட்பருளும் ஊற்றுக்கடையிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்ளும். திரு தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 தொடக்கம் 9 முடிய. அன்பார்ந்தவர்களே, இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில் தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நமது நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்லுவோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. அவை தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே. அவை இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளின் செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்றார். அக்காலத்தில் யோவான் அறிவித்ததாவது, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூய ஆவி புறாவை போல் தம்மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்று நான் முன்னுரையில் சொன்னது போல ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய பிறந்தநாள் என்னைக்கு வருது தெரியுமா? உங்கள் பிறந்தநாள் என்னைக்கு வருதுன்னு தெரியுமா? அதுவும் தெரியாதா?
தெரியுமா? தெரியும். எத்தனை பேருக்கு தெரியாது பிறந்த நாள்? தெரியாதும் கை தூக்குங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு தெரியும்? கை நல்லா தூக்கலாமே, தப்பு கிடையாது. ஓ, யூ பர்த்டே. அது 2 பேரும் இங்கிலீஷ் மீடியம், பாவம், தமிழ் பேசத்தான் தெரியும். ஓகே, வெரி குட், சந்தோஷம். எல்லாருக்குமே தெரியுது பிறந்த நாள். சரி, என்னைக்கு உங்களுடைய ஞானஸ்நான நாள் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் ஞானஸ்நான நாள்? 1 2 கூப்பிட்டு கேட்பீங்க, செக் பண்ணி ரெஜிஸ்டர். அப்புறம் ஓகேயா, ஒரு 15-20 பேர் தான் இருக்கிறீங்க. மற்றவங்களுக்கு தெரியாது ஞானஸ்நான நாள். தேங்க்யூ, கை தூக்கணவங்களுக்கு நன்றி. எனக்கே தெரியாமல் தான் இருந்துச்சு செமினரிக்கு போகிற வரைக்கும். ஏன்னா செமினரிக்கு போகும்போது கேட்பாங்க உங்களுடைய ஞானஸ்நான சர்டிஃபிகேட்டை கொண்டு வாங்க. அப்போ தான் பார்த்தேன் அதில் என்னோடய டேட் ஆஃப் பர்த்து வேறு, ஸ்கூலில் சேர்த்த டேட்டு வேறு. ஏன்னா நம்ம அதை மறந்துடுறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பிறந்த நாள் கொண்டாடுறோம் ஒவ்வொரு வருஷமும். சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தால் கூட பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து பெற்றவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. ஆனால் திருமுழுக்கு என்பது மிகவும் முக்கியமான ஒரு நாள். இந்த நாளை நாம் மறந்துடுறோம், நமக்கு தெரியவே தெரியாது. பல பேருக்கு தெரியாது. பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 20 பேருக்காவது உங்களுடைய திருமுழுக்கு நாள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள், சந்தோஷம்தான். திருமுழுக்கு என்பது கிறிஸ்தவருடைய அடையாளம். இந்த அடையாளத்தை மறந்துடுறோம் இல்லைங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேர் வைக்கிறது கூட திருமுழுக்கு சமயத்தில் ஒரு பேரை வைப்போம், ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா வேறு பேர் இருக்கும் இல்லையா? இங்கேயும் அப்படித்தான். நிறைய பேருக்கு ஞானஸ்நான பேர் ஒன்றா இருக்கும், ஸ்கூலில் வச்சுருக்க பேர் ஒன்றா இருக்கும், வீட்டில் கூப்பிட்ற பேர் ஒன்றா இருக்கும், கல்யாணத்துக்கு நீங்கள் இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா அதில் வேறு பேர் இருக்கும் இல்லைங்களா? அப்போ திருமுழுக்கில் வைக்கிற பேர் எதுக்கு வைக்கிறோம்? அர்த்தம் இல்லாமல் போயிடுது. நம்முடைய அடையாளத்தை இழந்துடுறோம். இன்றைக்கி நம்மளாம் கிறிஸ்தவ பேர் வைக்கப்படுறோம். இன்றைக்கெல்லாம் ஃபேஷனாக சினிமா நடிகருடைய பேரை வைக்க ஆரம்பிக்கிறோம், அல்லது ஃபேஷனாக யார் பேர் இருக்கோ அந்த பேரை வைக்க ஆரம்பிக்கிறோம், அதைத்தான் கூப்பிட ஆரம்பிக்கிறோம். என்ன ஓல்டு பேரை வச்சுக்கிட்டு ஆரோக்கியமேரி, ஆரோக்கியமா, சபரியம்மான்னு பேரை வச்சுக்கிட்டு நல்லாவா இருக்குது அப்படிங்கிறோம். நம்ம சவேரியாருடைய அந்த பேரை வைக்கிறது அவ்வளவுதான். ஆரோக்கியம் மாதாங்கிறதுக்கு ஆரோக்கியம்னு பேர் வைக்கிறது இன்றைக்கி அந்த பேரில் அவுட் ஆஃப் ஃபேஷனாக மாறிடுச்சு. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளம் ஒன்று உண்டு. அந்த அடையாளத்தை நினைவுபடுத்துவது தான் இந்த திருமுழுக்கு என்பது. ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம், அது மாணவ மாணவிகள் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பெண்ணுக்கு, அது சின்ன சிறுமி, அதான் ஒரு சொன்னாங்க 6 வயசு பெண்ணா சிறுமி அப்படின்னாங்க. அது சிறுமி தான், அது ஃப்ளோவில் பெண்ணுன்னு வந்துடும், அதனால் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க சரியா? இந்த 6 வயது சிறுமிக்கு நீண்ட கூந்து, அழகாக இருப்பாள், 6ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு. திடீரென்று இந்த பிள்ளைக்கு புற்றுநோய் வந்துருச்சு. புற்றுநோய் வந்தால் என்ன ஆகும்? ட்ரீட்மெண்ட்டு, ரேடியோ தெரப்பி, கீமோ இப்படிலாம் கொடுக்கும்போது என்னாகும்? முடியெல்லாம் கொட்டிடும். இந்த 6ஆம் வகுப்பு படிக்கின்ற இந்த சிறுமி நீண்ட கூந்தல் உடையவள், முடியெல்லாம் கொட்டி மண்டை வழுக்கையாயிடுச்சு. ஓரளவுக்கு தேறி வந்து விட்டால் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறா. ஏன்னா முடியில்லை, அவ்வளோ முடியை வச்சுக்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ நான் மொட்டையாக போனால் நல்லா இருக்குமா, நான் போக மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவளுடைய மாணவ மாணவிகள் எந்த பிள்ளைக்கானு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு பையன் தகவல் தெரியுது. அப்பொழுது நடந்த அரையாண்டு தேர்விலே அந்த மாணவன் அந்த வகுப்பில் முதல் மாணவனாக வருகிறான். அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இல்லையா, அந்த தேர்ச்சி அட்டையை கொண்டு போய் கொடுக்குற போது அப்பா சொல்லுவார், வெரி குட், உனக்கு என்ன வேணும் கேளு தர்றேன். அப்படிங்கிற போது அவன் சொல்லுவான், அப்பா நான் மொட்டை அடிக்கணும் அப்படிம்பான். அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, மொட்டை அடிக்கணுமா? ஏன்டா, நல்ல முடி உனக்கு இருக்குது, அழகாக முடி இருக்குது, ஏன் மொட்டை எடுக்கணும்? சீச்சி அதெல்லாம் விட மாட்டேன், நோ மொட்டை அப்படின்ட்டார். இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்க, வாக்கு மாறக்கூடாது, நான் மொட்டை அடிக்கணும். எதுக்காக மொட்டை அடிக்கணும் அப்படிங்கிற போது அவன் சொல்கிறான், என்னுடன் படிக்கின்ற அந்த 6ஆம் வகுப்பினுடைய தோழி, அவளுக்கு அந்த புற்றுநோய் முடியெல்லாம் கொட்டி போச்சு, அதனால் பள்ளிக்கு வர வெட்கப்படுகிறாள். நானும் மொட்டையாக ஷேவ் பண்ணிட்டு போனேன்னு சொன்னால் என்னை பார்த்தாவது அவளுக்கு ஒரு துணை கிடைக்கும், என்னோட பள்ளிக்கு வருவா, 2 பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போகும், கூட்டு வந்துடுவேன் என்று சொல்லுகிறான். இதை பார்த்த அந்த தந்தைக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஒரு சின்ன பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய ஒரு தியாக மனப்பான்மையா என்று சொல்லி உடனடியாகவே கூட்டி கொண்டு போனார். மொட்டை போட்டாங்க, மொட்டை போட்டு வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. சந்தோஷமாக அந்த பிள்ளை வீட்டுக்கு போனால், பத்தியா எனக்கு முடியல, நாளைக்கு ஸ்கூல் நின்று சேர்ந்து போவோமா அப்படின்னா அந்த பெண் ஸ்கூலுக்கு போனான். அந்த நோயில் இல்லாமல் இருந்தாலும் அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட பெண்ணோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறான் இந்த சிறுவன். நோயினால் பாதிக்கப்படாமல் இருந்தாலும் நோயினால் பாதிக்கப்பட்ட தன் உடன் பள்ளி தோழிக்காக
தன்னையே அவளோடு அடையாளப்படுத்தி கொண்டு தானும் அவளைப் போல மாறுகிறான். இதுதான் திருமுழுக்கு என்பது, வேற ஒண்ணுமே கிடையாது. திருமுழுக்குன்னா பெரிய விளக்கமெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? பாவிகளாக இருந்த நம்மை மீட்பதற்காக பாவமே செய்யாத ஒருவர் பாவிகளின் மத்தியில் வருகிறார். அதான் திருமுழுக்கு என்பது. 12 ஆண்டு வரைக்கும் தெரியும், ஆண்டவர் இயேசு தேவாலயம் போறாரு, காணாம போறாரு, கண்டுபிடிச்சு கூட்டு வர்றாங்க. அந்த இறுதி வாசகம் வருகிறது, வீட்டிற்கு வந்து பெற்றோருக்கு பணிந்து கீழ்ப்படிந்து ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தான்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து என்னாச்சு அவருடைய வாழ்க்கையில் தெரியாது. அதுக்கடுத்து பார்க்குறோம் அவர் பொது வாழ்க்கையில் ஈடுபட வருகிறார். பொது வாழ்க்கையில் ஈடுபட வருகின்றது தான் திருமுழுக்கு. அப்போ அந்த அது வரைக்கும் ஒரு மறைந்து போன வாழ்க்கை மாதிரி இருக்கிறார், அவ்வளவுதான். அப்போ இயேசு பாவிகளாகிய நம்மோடு அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக பாவமே செய்யாத இயேசு நம் மத்தியில் வரிசையாக நின்று அந்த மக்களோடு மக்களாக இருந்து திருமுழுக்கை பெறுகிறார். இப்போ நீங்கள் நினைக்கலாம், திருமுழுக்குன்னு சொன்னால் இது திருமுழுக்கு யோவானால் தொடங்கப்பட்டது அல்லது இயேசுவால் தொடங்கப்பட்டது நினைக்கலாம். நிச்சயமாக இல்லை. நாம் விவிலியத்தை பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு என்பது யூத கலாச்சாரத்தில் ஒரு சுத்திகரிப்பு அடையாளம். சரிங்களா? திருமுழுக்கு என்பது யூத கலாச்சாரத்தில் ஒரு சுத்திகரிப்பு அடையாளம், பாவத்திற்காக தங்களை கழுவிக்கொள்ளுகின்ற ஒரு செயல். என்று நமக்கு திருமுழுக்கு பெற்ற பிறகு பாவ சங்கீர்த்தனம் இருக்கிறதே, அதே போல அந்த மக்கள் தவறுகள் செய்து பாவங்கள் செய்து கடவுளை விட்டு விலகி போகின்ற பொழுது பாவத்திற்காக மனவருத்தம் அடைந்து இந்த தூய்மை சடங்கை நடத்திவிட்டுத்தான் கோயிலுக்கு போக வேண்டும். ஒவ்வொரு ஆணும் ஓய்வு நாளுக்கு தொழுக போகும் பொழுது இந்த சடங்கை அவன் செய்ய வேண்டுமா. பெண்ணாக இருந்தால் மாதத்திற்கு ஒரு முறை, ஆக ஆணாக இருந்தால் வாரத்திற்கு ஒரு முறையும், பெண்ணாக இருந்தால் மாதத்திற்கு ஒரு முறையும் இந்த பாவத்திற்கான திருமுழுக்கை பெற்றுக்கொண்டுதான் தேவாலயத்திற்குள் தொழப் போக வேண்டும். மற்றொன்று, யூதர் அல்லாதவர் பிற இனத்தவர்கள் யூதர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இந்த திருமுழுக்கை பெற வேண்டும். பாவத்திற்கான திருமுழுக்கை பெற்றால் மாத்திரமே அவர்களுக்கு அந்த யூத இனத்திற்குள் நுழைய முடியும். இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு கொடுத்தால் திருச்சபையின் உறுப்பினராக கடவுளின் பிள்ளையாக மாறுகிறோம் என்று சொல்லுகிறோமே, அதே தான். அப்போ இது இயேசுவாலோ திருமுழுக்கு யோவானாலோ தொடங்கப்பட்டது கிடையாது, யூத கலாச்சாரத்திலே இருக்கின்ற ஒன்றுதான் என்பதை மறந்துவிட வேண்டாம். இதனைத்தான் இயேசு ஒரே நிலையான உறுதியான செயலாக மாற்றுகிறார், அவ்வளவுதான். அவர்கள் ஒவ்வொரு வாரமும் அந்த சடங்கை மேற்கொண்டார்கள். நம்முடைய பாவங்கள் ஒரேடியாக கழுவுவதற்காக இந்த திருமுழுக்கை அவர் மாற்றி வைத்திருக்கிறார், அவ்வளவுதான். பாவ சங்கீர்த்தனம் என்பது இரண்டாவது கட்டமாக நம் மனித பலவீனத்தில் பாவங்கள் செய்கின்ற பொழுது இறைவனோடு மீண்டும் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், இறைவனோடு நாம் இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் எவ்வளவு விரைவாக அந்த ஒப்புரவருள் சாதனத்தை பெற முடியுமோ அத்தனை முறை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்மில் பலர் 10 வருடத்திற்கு ஒரு முறை 5 வருடத்திற்கு ஒரு முறை அல்லது ஈஸ்டருக்கு ஒரு முறை இப்படியாக பண்ணுகிற மக்கள் உண்டு. ஒரு சில பேர் மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுறவங்க இருக்கிறாங்க. யூதர்கள் நினைத்தார்கள், நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளுடைய வாரிசுகள், நாங்கள் தூயவர்கள், எங்களுக்கு இந்த பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கு தேவையில்லை, நாங்கள் தூயவர்கள், கடவுளுடைய பிள்ளைகள், எங்களுக்கு ஏன் இது அப்படின்னு. ஆனால் திருமுழுக்கு யோவானுடைய அந்த அதிரடியான பிரசங்கம், அந்த மறையுரை அந்த யூத மக்களை மாற்றியது. எனவேதான் ஒவ்வொருவரும் அவரை தேடி வருகிறார்கள். இவருடைய பிரசங்கமானது, இவருடைய எச்சரிக்கை மணியானது, நாங்கள் பாவிகள், நாங்கள் பாவிகள், கடவுளை விட்டு விலகி போய்விட்டோம், கடவுளோடு இணைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொடுத்ததால் தான் முதல் வாசல் வாசிக்கட்டும் இல்லையா, என்னுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்ல, என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை அல்ல. எனவே அவர்கள் மனமாறி இந்த பாவ மன்னிப்பிற்கான திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ள அவர்கள் வந்தார்கள். ஆக திருமுழுக்கு யோவான் அதனை மாற்றி காட்டுகிறார். சொல்றாரு, நான் உங்களுக்கு நீரால் தான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னால் ஒருவர் வரவிருக்கின்றார், அவர் உங்களுக்கு நெருப்பாலும் தூய ஆவியாலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார், நான் கொடுப்பது சாதாரண திருமுழுக்கு தான் என்று தான் கொடுக்கின்ற திருமுழுக்கினுடைய நிலையை தெளிவாக உணர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுவதன் மூலமாக இயேசு தான் யார், எதற்காக வந்தேன் என்ற ஒரு கேள்விக்கு அவர் பதில் கூறுவதாக அமைகின்றது. அவர் மெசியா என்பதை உலகுக்கு எடுத்து காட்டுகிறார்.
எந்த நோக்கத்திற்காக வந்தேன் என்பதையும் அதில் கூறுவதை நாம் பார்க்கிறோம். யார் கூறுகிறார்? இதை கடவுளை அங்கீகரிப்பதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 2வது சங்கீதம் 7வது வசனத்தில் பார்க்கின்றோம், நீர் என் மைந்தர் என்று நான் உன்னை பெற்றெடுத்தேன் என்று சங்கீதம் கூறுகிறது. அதோடு இணைந்து பார்க்கிற பொழுது இறைவாக்கில் எஸ்ஐயா இறைவாக்கு நூலிலே பார்க்கிறோம், அதிகாரம் 42 வசனம் 1, இதோ நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. இந்த 2 வார்த்தைகளையும் தான் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது வானக தந்தை மேலிருந்து கூறுவதை இன்றைய செய்தியாக நாம் கேட்டோம். என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று கூறுகிறார். இது இயேசுனுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனை என்றால் அது மிகையாகாது. டேர்னிங் பாயிண்ட் த லைஃப் ஆஃப் ஜீசஸ். சரிங்களா? என்ன 5 காரியங்கள் இந்த திருமுழுக்கில் நடக்கின்றது. முதலாவது, இயேசு தன் பொது வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்கின்றார். சொன்னது போல 12 வருடங்கள் ஒரு மறைந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு 18 ஆண்டுகள் என்ன செய்தார் என்று தெரியாது. அந்த 18 ஆண்டுகள் தன்னையே தயார்படுத்தி பக்குவப்படுத்தி இந்த பொது வாழ்க்கைக்கு வெளியில் வருகிறார். பொது வாழ்க்கை தொடங்குவது என்றிலிருந்துதான். 2வது, பாவம் செய்யாதவர் பாவம் செய்த மக்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக அவர்களில் ஒருவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் சொன்னா, நம்ம பெரிய பெரிய பணக்காரர்களோடு பெரிய பதவியில் இருக்கின்றவர்களோடு மிகவும் நல்லவர்கள் என்று நினைக்கின்ற மக்களோடு நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஆசைப்படுவோம், அவர்களோடு அடையாளப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுவோம். ஆனால் இயேசு எல்லாம் வல்லவராக இருந்தாலும் பாவிகள் மத்தியில் தானும் ஒருவராக பாவமே செய்யாமல் அவர்கள் மத்தியில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். 3வதாக, இதை கடவுள் அங்கீகரிப்பதை போல இருக்கிறது. கடவுளே இது உண்மை, இவருடைய மகன்தான் என்று அங்கீகரிக்கின்றார். 4வதாக, இது இறைவனின் திட்டம் என்பதை நம்பித்தான் இயேசு அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த தந்தையினுடைய வார்த்தையானது அதை அங்கீகரிப்பது மட்டுமல்லாமல், இவர்தான் உண்மையாகவே என்னுடைய மகன், இவருக்கு செவி சாயுங்கள், இவரை நம்புங்கள் என்ற ஒரு அழைப்பை அது விடுப்பதை நாம் பார்க்கலாம். 5வதாக, அந்த பணியை செய்ய தன்னைத்தானே அவர் தயாரித்துக் கொள்ளுகிறார். அதுதான் உண்மை. அந்த 18 ஆண்டுகள் என்பது, இந்த பொது வாழ்க்கை என்பது அவருக்கு மரணத்தை கொடுக்கும், அவருக்கு வேதனையை கொடுக்கும், அவருக்கு துன்பத்தை கொடுக்கும், அவரை அசிங்கப்படுத்தும், அவரை கேவலப்படுத்தும். இறுதியிலே கல்வாரியிலே விண்ணுக்கும் மண்ணுக்கும் தொங்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை ஏற்படும் என்று அவர் தெரிந்திருந்தார். இதையெல்லாம் தாங்குவதற்காகத்தான் தன் வாழ்க்கையில் இந்த 18 ஆண்டுகளை தன்னையை முழுமையாக தயாரித்து, இந்த தயாரிப்பின் முடிவில் அவர் வெளியில் வருவதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு பரீட்சை எழுத போகிறாங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க, பெற்றவங்க மற்றவங்க பார்த்தா விஷ் பண்ணி அனுப்புவாங்க, ஆல் த பெஸ்ட் அப்படிம்பாங்க, வெற்றியோடு திரும்பிவான்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு அவன் முன்கூட்டியே தயாரிக்கிறான். அந்த தயாரிப்பெல்லாம் முடிந்த பிறகுதான் இந்த விஷ் பண்ணி அனுப்புவது போலத்தான் தந்தை தன் மகனை வாழ்த்தி அனுப்புகிறார். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன், இவர் உங்களை மீட்க வந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியைத்தான் அவர் இன்றைய விழா மூலமாக நமக்கு கொடுக்கின்றார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, எனவே பொது வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் நாமும் தியாக வாழ்க்கை செய்ய வேண்டும். நாமும் அந்த பாவிகள், ஒடுக்கப்பட்டவர்கள், உரிமை இல்லாதவர்கள், இவர்கள் மத்தியில் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய, இருக்கின்ற மக்களோடு பதவியில் உள்ளவர்களோடு அடையாளப்படுத்திக் கொள்வதன் மூலமாக நம்மால் அவர்களுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியாது. ஆங்கிலத்திலே எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களோடு இணைந்து அதை உணர்தல், அந்த வலியை உணர்தல், வேதனையை உணர்தல் என்பது அதைத்தான் இயேசு செய்கிறார். இந்த திருமுழுக்கின் மூலமாக அந்த மக்களில் தானும் ஒருவராக தன்னுடைய அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த திருமுழுக்கு என்பது நம்மையும் அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இறைவன் இந்த பெருநாளிலே நம்மிடம் எதிர்பார்ப்பது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, 2ஆம் வாசகம் கூறுவது போல, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர இந்த உலகை வெல்வோர் யார்? யாராலும் இந்த உலகை வெல்ல முடியாது என்பதுதான் அதனுடைய சாராம்சம். இந்த உலகை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால் மாத்திரமே நாம் இந்த உலகத்தை வெல்ல முடியும். ஆக இந்த உலகத்தை வெல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் பிரதிநிதியாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை போல நாம் வாழ வேண்டும். இயேசுவின் நாமத்தை மட்டும் தாங்கக்கூடாது. கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்ற பெயரோடு மட்டும் வாழாமல் அவரை போல நாம்
ஒவ்வொரு செயலிலும் ஈடுபடுத்தி வாழுகின்ற பொழுது மாத்திரமே இந்த உலகத்தில் வாழுகின்ற பிற மக்களுக்கு முன்னால் நாம் சான்று பகர முடியும். அவ்வாறு சான்று பகர்ந்து வாழுகின்ற பொழுதுதான் வானக தந்தை அன்று திருமுழுக்கு பெற்ற போது இயேசுவுக்கு சொன்னது போல, நீரே என் அன்பார்ந்த மகன், நீரே என் அன்பார்ந்த மகள், உன்னில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லுவார். எவ்வாறு அந்த சிறுவன் தன் உடன் படிக்கின்ற அந்த பள்ளி தோழிக்காக மிகப்பெரிய தியாகத்தை செய்து அவளோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டானோ, அதே போல இந்த உலகத்திலே வேதனைப்படுகின்ற, கஷ்டப்படுகின்ற, துன்பப்படுகின்ற, அனாதைகளாக இருக்கின்ற, ஒடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற, ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற மக்களில் ஒருவராக நாமும் உடனிருந்து பயணிக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கின்றோம், அவர்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கின்றோம், அவர்களுக்கு அஞ்சாதே நான் முன்னோடு இருக்கிறேன் என்ற ஒரு செய்தியை கொடுக்கின்றோம். இதுதான் இந்த திருமுழுக்கு விழாவானது நமக்கு கொடுக்கின்ற செய்தி. பிரியமான சகோதரனே, சகோதரியே, அப்பேற்பட்ட ஒரு நிலையில் அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ தேவையான வரத்தை இறைவன் தர இந்த திருப்பலியில் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இறந்திறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியோ பிளாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களில் படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சிமையுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இறைவன் நம்மை அபிஷேகம் செய்ததன் மூலமாக அவருடைய மாட்சியில் பங்கு கொடுக்க ஆசைப்படுகின்றார். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நாமும் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அப்பேற்பட்ட சேவை, தியாக உணர்வுகளோடு பிறருக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ தேவையான வரத்தை இறைவன் தர இந்த நிலையிலே நாம் ஜெபிப்போம். உங்கள் பதிலுரை. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்லவரே இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்கும் திருச்சபையின் மக்களை உமது ஊழியர்களாக தயார் செய்ய தேவையான அருளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயினே இறைவா, உமது திருநாமத்தில் திருமுழுக்கு பெற்றுள்ள நாங்கள் அனைவரும் எம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் உம்மை மகிமைப்படுத்தி இறையுறவிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சமூக உறவிலும் சிறந்து விளங்கி உமக்குகந்த மக்களாக சாட்சிய வாழ்வு வாழவும் அமைதியின் தூதர்களாக செயற்படவும் எம்மை ஆசீர்வதித்து வழிபடுத்தியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தூய்மை செய்கிறவரே இறைவா, தன்னலம், வெறுப்பு, பகைமை, அநீதி, வன்முறை, பயங்கரவாதம், நோய், தொற்று ஆகியவற்றால் கரைபடிந்திருக்கும் இந்த உலகை உமது அருளாலும் அன்பாலும் தூய்மைப்படுத்தி உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையும் இரக்கமும் நிறைந்த தந்தையே, நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர், கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்குவோர், தேவையில் உழல்வோர், அடிமைத்தனத்துள் வாழ்வோர் அனைவரையும்
உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நிறைத்து அவர்கள் அனைவருக்கும் ஆறுதலையும் நிம்மதியையும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். நம் நாட்டிற்காக, உலக மக்களுக்காக இந்த கொரோனா தொற்று விரைவாக முடிவுக்கு வர வேண்டும் என்று ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அது கேட்கப்பட வேண்டும். இறை விருப்பம் என்ன என்பது தெரியாமல் நாம் தடுமாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அவர் மீது நம்பிக்கை வைப்பதை தவிர வேறு வழி நமக்கு இல்லை. எனவே அவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த தொற்று நோய் விரைவில்லை இந்த உலகத்தை விட்டு அகல வேண்டும், மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்துக்காக ஜெபிப்போம். ஜெப உதவி கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன்றாட்டுக்களையும் ஏறெடுப்போம். நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள், சகோதர சகோதரிகள், அவருடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், நண்பர்கள், குருக்கள், அருள் சகோதரிகள், நாட்டை ஆளுவோர் அனைவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
பிரியமான சகோதரனே சகோதரியே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நம் ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டு இருப்பதை நாங்கள் நம்பச் செய்தீர். மேலும் தூயாவியார் புறாவடிவில் இறங்கியதன் வழியாக ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறியச் செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அதே தூயாவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மார்க்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உம் திருமகன் கொண்டு வந்த முழுமையான அமைதியை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். உடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றிருப்பதாக. கிறிஸ்து இயேசு கொண்டு வந்த அந்த முழுமையான அமைதியை நாம் ஒருவர் பிறரோடு மகிழ்ச்சியாய் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இரக்கமாயிரும் எம்மேல் இரக்கமாயிரும்
இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற திருவிருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் கொண்ட கலந்து உற்று நோக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆன்மீக திருவிருந்தை பெற்ற பேரரசபம். என் இனிய இயேசுவே, தூய நற்கருணையில் நீர் உண்மையாகவே பிரசன்னமாய் இருக்கின்றீர் என்பதை நான் நம்புகின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் விட உம்மை நான் அன்பு செய்கிறேன். மேலும் உம்மை என் ஆன்மாவில் வரவேற்க ஆவல் கொண்டுள்ளேன். ஆனால் உம்மை இப்பொழுது நற்கருணை வடிவத்தில் பெற முடியாத காரணத்தினால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். நீர் என்னோடு இருப்பதைப் போல் நினைத்து உம்மை அரவணைத்து கொள்ளவும் உம்மோடு முழுமையாக இணைந்து வாழவும் விரும்புகின்றேன். உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் இருக்க வரம் தாரும் இயேசுவே. ஆமென். இதய அமைதி
அறிவிப்புகள். இன்று ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழா ஞாயிறு. வழக்கம் போல ஆலயத்திற்கு வருகின்றவர்கள் உங்களுடைய முகக்கவசத்தை அணிந்து வாருங்கள். முடிந்தளவு இடைவெளியை கடைபிடித்து மக்களோடு நீங்கள் பேசிச் செல்லலாம். நெருக்கமான உறவுகள் இப்போது தேவையில்லாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்மையும் பாதுகாத்து பிறரையும் பாதுகாக்க இந்த நடைமுறைகளை நீங்கள் நடைமுறைப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். வருகின்ற 17ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு தரம் 4 மற்றும் தரம் 11 ஆகிய மறைக்கல்வி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதால் நேரத்துடன் வகுப்பிற்கு மாணவர்கள் தவறாது சமூகம் அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தரம் 4 மற்றும் 11 இல்லை 4லிருந்து 11 வரைக்குமா? 4ம் 11 2 வகுப்பு மட்டும். ஓகே, 4 மற்றும் 11ஆம் வகுப்புகள். மற்றும் அதை 17ஆம் தேதி அன்று தமிழ் திருப்பலியின் பின்னர் 11:15 மணிக்கு மறை ஆசிரியர்களுக்கான கூட்டம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறியத் தருகின்றார்கள். 24ஆம் தேதி இம்மாதம் அன்று காலை 11:30 மணிக்கு தமிழ் திருப்பலியின் பின்னர் திருவழிபாட்டுக் கூட்டம் நடைபெறும் என்று பங்கு தந்தை தெரிவிக்கின்றார். இதிலே உறுப்பினர்களாக உள்ள அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலிகள் எல்லாம் நேரலையாக சென்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய பங்களிப்பு நன்றாக இருக்கிறது, இன்னும் நன்றாக இருக்க வேண்டும். நான் சொல்வதெல்லாம் உங்களுடைய பகுதிகளை நீங்கள் தான் சொல்லணும். அது சில ஊரில் எப்படி சாமியாருக்கு பழக்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சாமியார் எடுத்து கொடுக்க நீங்கள் சொல்லி பழகிட்டீங்க. அப்படி கிடையாது. இது விசுவாசத்தின் மறைபொருள் அப்படின்னு நீங்கள் தான் ஆரம்பிக்கணும். சாமியார் தொடங்க மாட்டார். அது உங்களுடைய பகுதி. நீங்கள் சொல்லாததுனால சாமியாருக்கு ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு உதவியாகத்தான் கொயர் நிற்கிறாங்க. கொயரும் கவனமாக இருக்கணும். சரியா? நீங்களும் அதை உடனடியாக சொல்ல ஆரம்பிக்கணும். அனைவரும் எழுந்து விசுவாசத்தை அறிவிப்போம்னு சொன்னோம்னா யாரும் ஆரம்பிக்க பார்த்துடக்கூடாது. இன்றைக்கி காத்துக்கிட்டு இருந்தாங்க. உடனடியாக நீங்கள் ஒரே சர்வீஸ் விசுவாசிக்கணும் ஆரம்பிக்கணும். அது உங்களுடைய பகுதி. அப்போ ஒரு குடும்பமாக ஒன்றாக நாம் ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுடைய பங்களிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். இன்னும் கிளிப்புள்ள மாதிரி சாமியார் சொல்லக்கூடாது. ஒரு சில ஜெபங்கள் தான் சாமியார் ஆரம்பித்து வைப்பார். இவைகளை கற்றுக்கொள்ளுகிற போது உங்களுடைய பங்களிப்பு இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்னொன்று பாடணும். நீங்கள் நிறைய பேருக்கு பாட முடியும். நீங்கள்லாம் பாத்ரூம் சிங்கர் கிடையாது, வீட்டில் பாடுறவங்க தான். எத்தனை பேர் பாடுறீங்க, எத்தனை பேர் டான்ஸ் ஆடுறீங்க, உங்களாலையும் பாட முடியும். பழைய பாடல்கள் தான் உங்களுக்கு திரைகள் இருக்கிறது, அதில் பார்த்து நீங்கள் பாடுங்க. சொல்லலாம், நாங்கள் மாஸ்க்கு போட்டிருக்கோம், எங்கள் வாய் அசைகிறது தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. சத்தம் கொஞ்சமாவது கேட்கும் இல்லையா? சிறுதுளி பெருவெள்ளம் போல இத்தனை பேருடைய குரல்கள் மேலெழும்பினால் மிகவும் நன்றாக இருக்கும். உங்களுடைய பாடலும் இந்த மைக்கு மூலமாக கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் உங்களுடைய பங்களிப்பை ஆர்வமாய் செலுத்துங்கள். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. நம் நாட்டுக்காக தேவ தாயாரிக்கு சபம். மிகவும் நேசமும் தயாபரமும் நிறைந்த தாயே, இலங்கையின் ராக்கினியும் பாதுகாவலையும் ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகிய எங்களின் அவசர தேவைகளின் போது எங்களை கருணை கண்கொண்டு நோக்கி அருள வேண்டும் என்று இறந்து மன்றாடுகின்றோம். நேசத்தாயே, யுத்த அபாயங்களிலிருந்தும் அழிவுகளிலிருந்தும் எம்மை காப்பாற்ற தக்க தருணத்தில் எமக்கு பாதுகாவலாக வந்துள்ளே.
என்றுமே தோல்வி காணாத உம்முடைய அன்பை பார்த்து சகலவிதமான வன் செயல்களிலிருந்தும் பகைமைகளிலிருந்தும் எம்மை காப்பாற்றி அருள வேண்டுமென்று இறந்து மன்றாடுகிறோம். எமது நாட்டில் நீதியினதும் அன்பினதும் ராஜ்யத்தை கட்டியெழுப்ப அருள் புரிந்தருளும். அன்பான தாயே, உமது தாய்க்குரிய கரிசனையையும் நன்றாக அறிந்து கொண்ட நாம் எமது நாட்டில் உள்ள சகல இனத்தவர்களையும் மக்களையும் ஒரு அன்பான பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் ஒப்படைக்கின்றோம். எமது சமுதாயத்தில் சகோதரத்துவத்தையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் கொண்டு வர எமக்கு உதவி புரிந்தருளும். நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தின் சகோதர சகோதரிகள் போல வாழ எம் மத்தியில் நிலையான சமாதானத்தையும் தந்தருளும். ஆமென். சேர்ந்து சொல்வோம். அச்சஸ்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருகளிடமிருந்து ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.